ஸோ கைஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு ட்ரா த எலிவேஷன் ஃபார் த பில்டிங் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம். கேட்டிங்களா? நம்ம வந்து ரோட் ஃபேஸிங் எங்கே கொடுத்தோம், ஸோ இங்கேருந்து இங்கே கொடுத்தோம். அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு எலிவேஷன். கேட்டிங்களா? இது ஆக்சுவலாக இந்த சைட்லேருந்து இந்த வீடு நம்ம பார்த்தோம், நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோம் வந்து அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம என்ன ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புது கமாண்ட் ஒன்று கற்றுக்கலாம். எக்ஸ்எல். ஓகேங்களா? எக்ஸ்எல்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, ஹெச்விஏபி ஆஃப்செட் இருக்குதா. இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம ஹெச்சை சூஸ் பண்ண போகிறோம். ஹெச்னா ஹாரிசான்டல், மீனா வெர்டிக்கல். சரிங்களா? ஹெச்சுங்கிறது இது. ஓகேங்களா? ஹெச்னா இப்படி. ஆக்சுவலாக இந்த லைன் வந்து எப்படின்னா ஒரு இன்ஃபினிட் லைன் மாதிரி. இதுக்கு ரெட்டில் எண்டே கிடையாது. இந்த ஆட்டோக்கேரில் வந்து எண்டு வந்து எங்கே இருக்கோ அது தருவி எண்டு. ஸோ ஆட்டோக்கேரை எண்டு எங்கே இருக்குது நம்ம யாருக்கும் தெரியாது. ஸோ இது என்னையை பொறுத்தளவுக்கு எண்டு கிடையாது. ஓகேங்களா? என்ன பண்ண போனோம் அப்படின்னா வெளியே வந்துடலாம். திரும்ப எக்ஸல் கொடுத்து என்ட்ரு கொடுத்து வீன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த வி கொடுத்து என்ட்ரு கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எலிவேஷன் எப்படி இருக்கும்னா, சரி இந்த இடத்துல இங்கே நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு வால் தெரியும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன தெரியும், இந்த விண்டோ தெரியும். கரெக்டுங்களா? இந்த விண்டோ தெரியும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன தெரியும், அப்படியே வந்துன்னா கடைசி வரைக்கும் இந்த ஃபுல். அதுக்கப்புறம் வந்து இது ஸ்டெப்ஸ், இந்த இடத்துல ஸ்டேர் கேஸ் வருமா, அப்போ இந்த ஸ்டேர் கேஸ் இங்கே தெரியும். ஸ்டேர் கேஸ் இங்கேருந்து வருதா, இங்கே தெரியும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து என்ன தெரியும், இந்த இடத்துல இந்த விண்டோ தெரியுமா, இந்த விண்டோ தெரியும், இந்த விண்டோ தெரியும். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த பில்டிங் இது தெரியும். கரெக்டுங்களா? இதுதான் வந்து, ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? அவ்வளோதான். நம்ம வந்து கிட்டத்தட்ட 50% ஆஃப் ஒர்க் வந்து இதுலேயே முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா லைன் கமெண்ட் கொடுத்து என்ன பண்ணுங்கள், சும்மா இங்கேருந்து ஒரு லைன் அனுப்பிச்சுப்போங்க. எங்கேயும் ஒரு லைன் அனுப்பிச்சுப்போங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக இது வரைக்குமே வந்து வால், ஃபுல்லாக இது வரைக்குமே வால். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்குமே வால் தெரியும். கரெக்டுங்களா? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது இந்த பிளேஸ் இருக்குல்ல, இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காரை விட்டுருங்க, இந்த கார் எழுதிப்பேன் எல்லாம் இப்போதைக்கு. சரிங்க? ஸோ இந்த இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உள்ள இந்த வால் தெரியுமா, இந்த வாலும் தெரியும். கரெக்டுங்களா? இந்த ஸ்டெப்ஸ்க்கு அடுத்து பார்த்தோன்னா இந்த வால் கரெக்டாக தெரிஞ்சிடும். கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணுறோம், அப்போ இதுவுமே வந்து இங்கே வாலாக தான் வரும். ஃபஸ்ட் இங்கேருந்து லைன் கமாண்ட் கொடுத்து என்ன பண்ணுறோம், இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த லைன் வந்து எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்னா ஃபவுண்டேஷனோட டெப்த்து. ஓகேங்களா? ஃபவுண்டேஷன் நம்ம எவ்வளோ பண்ணுமோ அவ்வளோ டெப்த் இருக்கணும். நான் சும்மா இப்போதைக்கு ஒரு 4 feet கொடுக்குறேன். ஓகேங்களா? நான் 4 feet ஃபவுண்டேஷன் டெப்த்னு சும்மா கொடுக்குறேன். இந்த இதில் அடுத்து வந்து சில் லெவல் லைன் கமாண்ட் கொடுத்து, சில் லெவல்னால் என்ன அப்படின்னா, நம்ம விண்டோ வந்து ப்ளேஸ் பண்ணுறோம்ல, விண்டோவுக்கு கரெக்டாக கீழே வந்து ஒரு விண்டோ ஸ்டார்ட் ஆக இடம், அதாவது ஃப்ரம் த கிரவுண்ட் டு த விண்டோ ஸ்டார்டிங். ஓகேங்களா? அதுதான் வந்து சில் லெவல். ஓகேங்களா? நான் இப்போ இங்கேருந்து விண்டோ வந்து என்ன கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு 3 feet இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் 3 feet கொடுக்குறேன். இல்லை நான் ஒரு 4 feet கொடுத்துக்கல, ஒரு 5, சரி ஒரு 4 feet கொடுக்குறேன். ஓகேங்களா? 4 feet நான் திரும்ப கொடுக்குறேன். ஓகே ஃபைன். ஓகேங்களா? இதான் வந்து சில் லெவல். அடுத்து வந்து பிளிந்த் பீம்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து விண்டோவுக்கு கீழே இருந்தால் சில் லெவலு, விண்டோவுக்கு மேலே இருந்தால் பிளிந்த் பீம். ஓகேங்களா? நம்ம வந்து செக்ஷன் ட்ரா பண்ணும்போது பிளிந்த் பீம் வருது. இது வந்து தெளிவாக நமக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த சில் லெவலில் வந்து நம்ம ட்ரா பண்ணல, தென் நம்ம எரேஸ் பண்ணிடுவோம். ஸோ டோன்ட் யூ வரி. ஆயில்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்ட்ரோல் இஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக்கப் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம லைன் கமெண்ட் கொடுத்து நம்ம சில் லெவல் காமிக்க வேண்டாம், டேக் 10 feet ட்ரா ஒரே தட்டு. ஓகேங்களா? 10 feet வால் ரேஸ் பண்ணியாச்சு. ஒரே 10 கொடுத்து 10 இதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 12 feet கொடுத்துட்டேன். ஓகே 12 feet. சாரி இது அந்த 4 feet வந்து இருக்கணும். சாரிங்க. ஓகே 4 feet கொடுத்துட்டு
ஃபிட் கொடுத்துட்டு இப்போ நான் பண்ணுற லைன்லேருந்து இது வந்து ஃபவுண்டேஷன் சொன்னால ஃபவுண்டேஷன் ட்ரை எப்படி கிட்ட முடிச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து 10 ஃபீட் ட்ரா பண்ணிட்டேன். ஏன் இந்தியன் வால் வந்து மினிமம் 10 ஃபீட் இருக்குமா, நான் 10 ஃபீட் கொடுத்துட்டேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து என்ன பண்ணுறேன், பேரபெட் வால். பேரபெட் வால் என்ன அப்படின்னா என்னென்னா, பில்டிங்க்கு மேலே மாடின்னு சொல்லுவோம், நம்ம வீட்டு மாடின்னு சொல்லுவோம்ல, மாடிக்கு சைடில் ஒரு சின்னதாக வால் கழிப்போம்ல, அதுதான் வந்து பேரபெட் வால்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு 2 ஃபீட் கொடுத்துக்கலாம். 2 ஃபீட் ஒரு 3 ஃபீட்டே கொடுத்துருங்களே, 3 ஃபீட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 3 ஃபீட் எடுத்துக்கலாம். அண்ட் தென் வேறு என்ன வரும் நீங்கள் அப்படின்னா, இங்கே விண்டோ வருமா. ஸோ விண்டோ வந்து எங்கே அப்படின்னா, இங்கேருந்து எவ்வளோ தூரம் வரும், ஒரு 3 ஃபீட்டுக்கு வருமா. இங்கேருந்து 3 ஃபீட், 3 ஃபீட் கிரவுண்ட் லெவல் வந்து ஒரு 3 ஃபீட் ஹைட்டில் விண்டோ வரும், கரெக்டுங்களா. ஸோ 3 ஃபீட் ஹைட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கேருந்து இங்கே ஒரு லைன். விண்டோ சைஸ் எவ்வளோ கொடுக்கலாம், நம்ம ஸ்டாப் ஒரு 4 ஃபீட் கொடுக்கலாம் போதிக்கு. ஓகேங்களா, 4 ஃபீட் இங்கே இங்கே அவ்வளோ க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேங்களா. இந்த எக்ஸஸ் ஆஃப் லைன் சேம் அஸ் வேறு எங்கே என்ன வரும், இந்த ட்ராயிங் பார்த்தீங்களா, ஸ்டேர் கேஸ் இங்கே வரும், ரைட்டுங்களா. இங்கேருந்து ஸ்டேர் கேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறோம், ஸ்டேர் கேஸ் வந்து இங்கேருந்து ஒரு லைன், ஓகேங்களா, இங்கேருந்து ஒரு லைன் கொடுக்குறோம். மட்டும் சும்மா ஒரு இதை முக்கியம். ஸோ இங்கேருந்து ஒரு லேண்டிங் ஆகிட்டு, லேண்டிங்லேருந்து மேலே இங்கே இங்கே கொடுக்குறோம், இங்கேருந்து லேண்டிங் ஆகிட்டு லேண்டிங்லேருந்து மேலே போகுது. ஓகேங்களா. இது இப்படி வந்து இப்படி வருது. ஓகேவா, ஃபைனா. நம்ம வந்து இந்த ப்ரொஜெக்ஷன் மட்டும் காமிச்சோன்னா நமக்கு மோர் தென் இனஃப். என்ன பண்ணுறேன், கால் வந்து ஆக்சுவலாக நம்ம இங்கே என்ன காமிக்கிறோம் அப்படின்னா, இங்கே தான் அப்படி இது வருது அப்படின்னு நம்ம காமிக்கிறோம், இங்கே தான் ஸ்டெப்ஸ் வருது அப்படின்னு காமிக்கிறோம். ஓகேங்களா. சரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆஃப்செட் கமாண்ட் கொடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு 3 inches இது கொடுத்து இந்த விண்டோ தான் அப்படின்னு நம்ம காமிச்சிக்கலாம். ஓகேங்களா, விண்டோ. ஓகேவா, விண்டோ காமிச்சாச்சு. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிங் கமாண்ட் கொடுத்து கமாண்ட் கொடுத்து ட்ரிம் பண்ணி எடுத்துடணும். ஓகேங்களா, ட்ரிம் பண்ணி எடுத்தாச்சு, ஃபைன். என்ன பண்ணுறோம், இங்கே சும்மா சென்டர்ல இங்கேருந்து இங்கே ஒரு லைனு, அதே மாதிரி இங்கேருந்து இங்கே ஒரு லைன். ஓகேங்களா. இது எதுக்கு ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு விண்டோ அப்படின்னு நம்ம காமிக்கிறதுக்கு, அவ்வளோதான். ஓகேங்களா. என்ன பண்ணலாம்னா, இதை அப்படியே இதை இப்படி கிளிக் பண்ணி, ஓகேங்களா, எம்ஐன்னு கொடுத்தீங்கன்னா மிரர் கமாண்ட் வந்துடும். கமாண்ட் கொடுத்து சென்டர் அப்படி செலக்ட் பண்ணி பட்டுங்க, இந்த சென்டரில் வச்சு என்ட்ரு கொடுத்துட்டு கீழே நோன்னு வச்சுக்கிங்க, என் அப்படிங்க அந்த ஓகே ஃபைன். சும்மா என்ன ஒரு கண்ணாடி அப்படின்னு காமிட்டேன். சேம் என்ன பண்ணால் இங்கே இன்னொரு லைன் குட்டியா, இல்லை இது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இதே திரும்ப காப்பி பண்ணுங்க. இப்படி கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கொடுத்துட்டு, ஓகேங்களா, சாரி, இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு கொடுத்துட்டு கிளிக் பண்ணி எல்லாமே செலக்ட் ஆகும். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ திரும்ப மிரர் கமாண்ட் கொடுத்து சென்டர் சூஸ் பண்ணிட்டு, ஓகே, இது எங்கே சூஸ் பண்ணி கீழே சூஸ் பண்ணணுமா, ஷிஃப்ட் கமாண்ட் கொடுத்து இங்கே கிளிக் பண்ணிவிட்டு மேக் கொடுத்து மிரர் கொடுத்துட்டு இதை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே ஃபைன். இது கீழே வருது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சும்மா கீழே ப்ளேஸ் பண்ணிடுங்களா, ப்ளேஸ் பண்ணிவிட்டு
ஜஸ்ட்டு இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு எம் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா மூவ் ஆகிடும். என்ன பண்ணால் சும்மா ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து மேலே கெஸ்ட் ஆஃப்னா ஓகே சேனல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம காமிச்சிக்கலாம். ஓகேங்களா? என்ன பண்ணால் எங்கேயும் இதே மாதிரி ஒரு கண்ணாடி வருது கற்றுக்கலாம். என்ன பண்ணலாம் தெரியுமா? இதே சைஸ் இருந்துச்சு அப்படின்னா சிஓ குட்டினா பாப்பி ஆகிடும். இது அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்த ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இது பேரபெட் வால் வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், ரெக்டாங்கிள் கமெண்ட் ஆடியேஷன் கொடுத்து ரெக்டாங்கிள் இப்போ இது கிட்டத்தட்ட முடிஞ்சு கரெக்டுங்களா? இந்த கிட்ட தான் முடிஞ்சு. நான் என்ன பண்ணால் இந்த லைனாக இந்த லைனை டெலீட் பண்ணி விட்டுருவோம். இல்லை வேண்டாம், அவ்வளோதான். ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி விதிக்கிறோம். இப்போ ஆர்இசின்னு ஒரு கமெண்ட் கொடுத்து ஆர்இசின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் கமெண்ட் ஆகிடும். என்ன பண்ணுங்க, இங்கே ஒன்று அதே மாதிரி இது பக்கத்துலேயே நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இது செலக்ட் பண்ணிவிட்டு சிஓ கொடுத்து இங்கேருந்து சூஸ் பண்ணி அப்படியே சும்மா ஒரு இடத்துல வச்சிங்கன்னா போகுது. இங்கே ஒன்று இங்கே, இங்கே ஒன்று இங்கே, இங்கே ஒன்று இங்கே, இங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சுக்கோங்க, இங்கே ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து ஒரு லைன் வரும். இந்த இடத்துல ஒரு லைன் வருமா? இது என்ன லைன் காமிக்கிட்டுங்களா? வெயிட். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வரைக்குமே வந்து வராமல் நினைக்கிறேன். ஸ்டெப்ஸ் வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. என்ன பண்ணுங்க, திரும்ப எக்ஸைட் கொடுத்து ஃப்ரீ கொடுத்து இந்த ரேஸ் செலக்ட் பண்ணிக்கோம். ஸ்டெப்ஸ் இது வரைக்கும் தான் நம்ம செக்ஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? கிங் கமெண்ட் கொடுத்து டெக்ளின் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? இதை பண்ணி டெலிட் போட்டு கிங் கமெண்ட் கொடுத்து நான் பண்ணுங்க. இன்னும் ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. இங்கே இது எக்ஸ்டெண்ட் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த நம்ம ஸ்டெப்ஸ் இந்த இடத்துல ஏறி வரோம் அப்படின்னு காமிக்க தான் இது. ஓகேங்களா? ஓகேவா? ஓகே ஃபைன். இவ்வளோதான். இதுதான் எலிவேஷன், சிம்பிள். இதை வந்து எலிவேஷன் நம்ம காமிப்போம். ஓகேங்களா? எலிவேஷன் பற்றி நம்ம காமிப்போம். சரி, வந்து இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கிட்ட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெச்சிங் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் அண்ட் சப்போர்ட் கொடுத்தே நீ வந்து மோட்டிவேட் பண்ணதை நான் டெய்லி நான் வீடியோ போடுவேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். லைக் வி லேர்ன் டுகெதர். தேங்க்யூ.